உலகலாமுணந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பெரிய புராணத்து அடியவர்கள் வரிசையிலே கண்ணப்ப நாயனாருக்கு தனியான ஒரு பெருமை. மனிதனுக்கு கண் கொடுப்பவர் கடவுள், கடவுளுக்கு கண் கொடுத்த மனிதர் கண்ணப்பர். ஆகவே பக்தி பிரவாகத்தை பற்றி குறிப்பிட விரும்புகின்ற அடியவர்கள் யாராக இருந்தாலும் கண்ணப்ப நாயனாரையே பக்திக்கு ஒரு நிலைக்களனாக எடுத்து காட்டுவது வழக்கம். மாணிக்கவாசகர் பக்தியின் உச்சியிலே நின்றவர் என்றாலும் அவர் மிக அவையடக்கத்தோடு தன்னையும் இறைவன் ஆட்கொண்டு அருளிய பெருமையை சுட்டிக்காட்டுகின்ற நேரத்தில் தான் பக்தியே அற்றவன் என்பதை சொல்லுகிற போது பக்தியின் உச்சத்திலே இருக்கிறவன் கண்ணப்பன் என்று குறிப்பிட்டு திருவாசகத்திலே பாடினார். இறைவா, நீ கண்ணப்பனுக்கு அருள் புரிந்தாய் என்று சொன்னால் அது முற்றிலும் நியாயம். காரணம், கண்ணப்பனை ஒப்பது ஓர் அன்பு படைத்தவர் உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் அப்படி அன்பே இல்லாத எனக்கும் நீ அருளி செய்திருக்கிறாயே என்று இறைவனுடைய பெருமையை உணர்ந்து வண்டுகளை பார்த்து மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், கண்ணப்பனுக்கு அருளியவன் எனக்கும் அருளி இருக்கிறான். ஆகவே நிச்சயம் உங்களுக்கும் அருள் புரிவான். நீங்கள் அர்த்தமற்ற ஓசைகளை எழுப்பிக் கொண்டு இருக்காமல் ஒவ்வொரு மலரிலும் போய் அமர்ந்து தேன் உண்ணுகின்ற நேரத்திலே எல்லாம் சிவா சிவா என்று சொல்லுங்கள் வண்டுகளே. கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு இன்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீட்டிற்கே சென்று ஊதாய் கோத்தும்பி என்று மாணிக்கவாசக பெருமான் கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்புடையவர்கள் யாரும் இல்லை என்று பாராட்டத்தக்க அளவிலே பக்திக்கு இடமாக விளங்குகிறவர் கண்ணப்பர். சாதாரண மக்களுக்கு பக்தியை உண்டாக்குவதற்கு கண்ணப்பருடைய கதையை சொல்லாமல் இருக்கிறார்களே என்று ஔவையார் வருத்தப்படுகிறார். பல மனிதர்கள் இந்த உலகத்திலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் வெந்ததை தின்று வாயில் வந்ததை பேசிக்கொண்டு வீணாக தங்கள் வாழ்நாளை கழிக்கின்றார்களே என்று வருத்தப்பட்ட ஔவையார், வாளா பொழுது கழிக்கின்றார் மானுடவர். அப்படி வீணாகவே வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு கண்ணப்பராவார் கதையை எடுத்து சொல்லியிருந்தால் அவர்கள் வீணாக தங்கள் வாழ்நாளை கழிக்க மாட்டார்கள். பக்தி என்பது மிக எளியது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்கின்ற கருத்தில் ஔவையார், கேளார்கொள் அந்தோ கிரிபட்டார் கண்ணப்பராவார் கதை கேளார்கொள் அந்தோ கிரிபட்டார் அதனால் வாளா பொழுது கடிக்கின்றார் மானுடவர் என்று குறிப்பிட்டார். இப்படி பல பேராலும் பக்திக்கு ஒரு இடமாக, நிலைக்களனாக, சின்னமாக, பாராட்டத்தக்க மிகப்பெரிய அடியவராக விளங்குகிறவர் கண்ணப்ப நாயனார். இப்பொழுது உடுப்பூர் உடுப்பூர் என்கின்ற பெயரோடு விளங்கக்கூடிய திருப்பதி சேக்கிழாருடைய பெரிய புராண காலத்திலே மிகுந்த பெருமையோடு விளங்கிய ஊர். அது பெரும்பாலும் வேடுவர்கள் குடியிருப்பை உடையது. அந்த வேடுவர்கள் குடியிருப்பிலே வேடர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவன் நாகன். அவனுடைய மனைவிக்கு பெயர் தத்தை. அந்த நாகன் வேடுவர்களுக்கு தலைவனாக இருக்கிறவன் மட்டுமின்றி வேடுவர்கள் அனைவரையும் அழைத்துச் சென்று அவ்வப்பொழுது வேட்டையாடி திரும்புகின்ற காலத்திலே வெற்றியோடு எத்தனையோ மிருகங்களை கொண்டு வந்திருக்கிறான். ஆகவே அவனுடைய வேட்டுவ பெருமையையும் வேட்டுவ தலைமையினுடைய சிறப்பையும் காட்டுகின்ற வகையிலே உடுப்பூரை வர்ணிக்கின்றார் சேக்கிழார் பெரிய புராணத்திலே. அவன் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வேட்டுவ தொழில் தலைமை பூண்டிருந்தான் என்பதை விளக்குவதற்கு அவர் காட்டுகின்ற வர்ணனை அற்புதமானது. நாம் ஏதேனும் ஒரு வீட்டு மனை வாங்குகிறோம். அந்த மனை நம்முடையது என்று அதனுடைய எல்லையை குறிப்பதற்கு ஏதேனும் இரும்பினாலே ஒரு வேலி போடுவோம், இல்லாவிட்டால் செங்கல்லை வைத்து மதிலை கட்டுவோம். அதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? ஆனால் இந்த நாகன் தன்னுடைய ஊரினுடைய எல்லையை சுற்றிலும் ஒரு பெரிய வேலி அமைத்திருந்தான்.
அந்த வேலி எதை கொண்டு அமைத்திருந்தான் என்றால் யானையினுடைய தந்தங்களை கொண்டு நெருக்கமாக ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருக்குமாறு ஊரினுடைய எல்லையை சுற்றிலும் யானை கொம்புகளாலே வேலி கட்டியிருந்தான். இவ்வாறு வர்ணிப்பதன் மூலம் அவன் எத்தனையோ யானைகளை எல்லாம் கொன்று மிகப்பெரிய வேட்டுமத் தலைமை பூண்டவன் என்பதை காட்ட இப்படி சுட்டுகிறார் சேக்கிழார். இத்திரு நாடு தன்னில் இவர் திருப்பதி யாது எண்ணில் நித்தில அறிவிச்சாரல் நீள்வரை சூழ்ந்த பாங்கர் மத்த வெம் களிற்று கோட்டு வன்தொடர் வேலி கோலி ஒத்த பேர் அரணம் சூழ்ந்த முதுபதி உடுப்பூராகும். களிற்றுக்கோட்டு வன்தொடர் வேலி கோலி, களிற்றுக்கோடு என்றால் யானையின் கொம்புகள், அது ஏதோ தள்ளி தள்ளி நட்டு வைக்கவில்லை. வன்தொடர் வேலி கோலி, அதையே ஊரு எல்லைக்கு வேலியாக அவன் பயன்படுத்தி இருந்தான் என்றால் நாகனுடைய வேட்டுவ தலைமை எவ்வளவு பெருமை உடையது என்பதை சுட்டி காட்டுவதற்காக. அப்பேற்பட்ட நாகன் தத்தை என்ற 2 பேருக்கும் வேட்டும தலைமை பதவியும் அவர்கள் சொன்னவுடன் கேட்டு நடக்கின்ற வேடுவர்கள் பல பேரையும் பெற்றிருந்தாலும் கூட உள்ளத்திலே பெரிய குறை, அவர்களுக்கு பிள்ளை பேறு இல்லை. அந்த பிள்ளை பேறு இல்லையே என்கிற வருத்தம் அவர்கள் பால் இருந்தது. வேடுவர்கள் குலத்திலே பிள்ளை பேறு இல்லாவிட்டாலோ அல்லது வேறு குறைகள் ஏதேனும் இருந்தாலோ எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு முன்னால் வழிபாடு செய்து தங்களுக்கு என்ன குறை உண்டோ அந்த குறையை நீக்கிக் கொள்வது வழக்கம். அதற்கு பராய்க்கடன் என்று பெயர். அப்படி இவர்கள் தங்களுக்கு புதல்வர் பேறு பெற வேண்டும், பிள்ளை பேர் இல்லை என்கின்ற குறையை செவ்வேள் பெருமானிடத்திலே முறையிட்டு பிள்ளை பேறு பெற வேண்டும் என்று அவர்கள் அந்த தெய்வத்துக்கு முருகலர் அலங்கர் செவ்வேள் முருகவேள் முன்றில் சென்று பரவுதல் செய்து நாளும் பராய்க்கடன் நெறியில் நின்றார். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அவர்கள் குறையை நீக்கும் பொருட்டு அருமையான ஒரு பிள்ளையை அவர்களுக்கு தந்தார். எப்போது நாகன் தத்தை என்பவர்களுக்கும் மற்ற வேடுவர்களுக்கும் சொல்ல முடியாத பெருமகிழ்ச்சி, தங்கள் குலத்தை வாழ்விப்பதற்காக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்ல முடியாத மகிழ்ச்சி. இப்போது அந்த குழந்தையை மான் தோலிலே போட்டிருக்கிறார்கள். குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும். வேடுவர்கள் குலத்திலே குழந்தைக்கு பெயர் சூட்டுவது, அந்த விழா நடத்துவதற்கு ஒரு மரபு உண்டு. அது என்ன என்றால், குழந்தையை மான் தோலிலே போட்டிருப்பார்கள். குழந்தையினுடைய தந்தை அந்த குழந்தையை தன்னுடைய கையினாலே தூக்கி அந்த குழந்தைக்கு இன்ன பெயர் என்று சொல்லுவான். அதை கேட்ட வேடுவர்கள் எல்லோரும் அந்த பெயரை மறுபடியும் திரும்ப சொல்லி ஆரவாரத்தோடு வாழ்க என்று கூறுவார்கள். இது வேடுவ குலத்திலே பிள்ளைகளுக்கு பெயரிடுகின்ற ஒரு முறை. இப்பொழுது பிறந்திருக்கிற குழந்தையும் அவ்வாறு தோலிலே கிடக்கிறது. தந்தையாகிய நாகன் அங்கிருந்து வந்து அந்த குழந்தையை கையினாலே தூக்கித்தானே பெயர் சொல்ல வேண்டும். அந்த குழந்தையை மிகுந்த அன்போடு தூக்குகின்றான், வெண்மையோடு தூக்குகின்றான். யானைகள் பலவற்றை வென்று அவற்றினுடைய தந்தங்களை கொண்டு வந்து ஊரை சுற்றி வேலி அமைக்கக்கூடிய